ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேஸ்டியான ஸ்பைசி சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ சிக்கனை நான் 4 பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 லிட்டர் தயிர் சேர்த்துக்கோங்க. இது 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 1 ஹவர் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம். 1 ஹவர் தயிரில் உப்பு மஞ்சள் 3 சேர்த்து நல்லா ஊறிடுச்சு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், பீஸா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஸ்டர்ட் ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஸ்டர்ட் ஆயில் இல்லை அப்படின்னா ரீஃபண்ட் ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ நமக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாலும் சரி, மைக்ரோ ஓவனில் வச்சு எடுத்தாலும் சரி தான். நான் மைக்ரோ ஓவனில் வச்சு பொரிச்சு எடுத்துருக்கேன். க்ரீன் சட்னியோடு நான் சர்வ் பண்ண போகிறேன். சூப்பரான ஸ்பைசி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் ஷேட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சந்திப்போம்.